भद्र सुभद्रा समवेतं भामारुक्मिणी परिष्वक्तं भावुक प्रेमिक परिसेवितं भक्तजन परिपालन सिद्धं. இப்ப பூரி ஜெகநாதம் போனோமானால் அங்க இருக்கக்கூடிய அர்ச்சாவதார எம்பெருமான் பலராமன், கிருஷ்ணன், சுபத்ர 3 பேர்களும் காட்சி கொடுக்கிறார்கள். மூல விக்கிரகம் தான். இந்த 3 பேர்களும் எப்படி வந்தார்கள் அங்க அப்படிங்கறதே பிரம்மபுராணம் சொல்றது. பகவான் கண்ணபிரானுக்கு ஒரு அத்தை, வசுதேவருடைய சகோதரி சுதகீர்த்தி என்று அவளுக்கு பெயர். இந்த நாட்டு அராணி அவள். வசுதேவன் பிள்ளைகளான இந்த குழந்தைகளே தான் சீராட்டணும்னு அவளுக்கு தோணி துவாரகாதீசனான பகவான் இடத்துல விண்ணப்பிக்க அத்தையினுடைய சீராட்டத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு புறப்பட்டு வரார்கள் இந்த 3 பேர்கள். சுபத்ர கிருஷ்ண சகோதரி, பலராமன், கிருஷ்ணன், சுபத்ர 3 பேர்களுமாக புறப்பட்டு இங்க வரார். பகவானுடைய எல்லா ராணிகளும் வரார். ருக்மணி, சத்யபாமா முதலிய சகல ராணிகளும் வரார். பிரதானமான யாதவர்களாகக்கூடிய உத்தவன், அக்ரூரன் முதலிய பக்தர்களும் வந்திருக்கிறார். இது மேற்கு சமுத்திரத்தில்தானே துவாரகை, கிழக்கு சமுத்திரத்துல பூரி ஜெகநாத கஷேத்திரம். அதனாலே அவர்கள் மேற்கு சமுத்திரத்தில இருந்து கிழக்கு சமுத்திர பரியந்தம் யாத்திரை வந்து கிழக்கு சமுத்திரத்துல தீர்த்தமாடலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறார். யாத்திரையாக நாரதர் பகவான் துவாரகையில பகவானை சேவிக்க போனார். எல்லாரும் காலியாகி எல்லாரும் கிளம்பி கிழக்கு சமுத்திரம் போயிருக்கிறா அப்படின்னு கேள்விப்பட்டதும் குஷஸ்தலி என்கின்ற நகரம் இங்கே நகரத்தை நோக்கி புறப்பட்டு வரார். வழியில ஒரு பிராமணனை சந்திச்சார். அந்த பிராமணன் நாரதரிடத்துல சொன்னான், லோகத்திலேயே சர்வசிரேஷ்டமான பக்தன் யார் அப்படின்னு கேட்டான். நாரதர் சொன்னார், பிரகலாதன் தான் பக்த சக்கரவர்த்தி. பிரகலாதாழ்வான காட்டிலும் சிறந்த பக்தன் இல்லேன். அந்த பிராமணன் நேராக பிரகலாதனை போய் சேவித்து, உம்மை போன்ற பரமபாகவதர் யாரு, வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுல்லபகா அப்படின்னு சொன்னபடி எங்கும் உடன் கண்ணன் என்று சொன்னீரே, உம்மை போன்ற பாகவதோத்தமர் உண்டா, எங்கும் சர்வேஸ்வரனை பார்க்கிறீரே என்றார். பிரகலாதன் சொன்னான், எங்கும் சர்வேஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறது ஒரு ஞான விசேஷமே தவிர அது பிரேமையாகாது. பிரேமையில துவைதம் முக்கியம். அத்வைதம் இருந்துட்டானால் அங்கும் எங்கும் எங்கும் எம்பெருமான் நிரம்பி இருக்கிறான் அப்படிங்கறதோட நின்று போச்சு. எம்பெருமான் எனக்கு காண கிடைக்கலையே அப்படின்னு கண்ணீர் விடுறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை. ஏன்னா தூணும் எம்பெருமான் தானே, துரும்பும் எம்பெருமான் தானே தோணி போயிடும். பிரேம விசேஷம் வேணும். அதனால என்னுடைய பக்தியை காட்டிலும் பிரேம விசேஷம் உடையவர் ஹனுமான். ஹனுமான போல அப்பேற்பட்ட பக்தி யாருக்கும் கிடையாது. அவரை போல கைங்கரியம் பண்ணினவாள் ஒருத்தரும் கிடையாது. என்னை விட பெரியவராக அவரை நினைக்கிறேன்னு பிரகலாதன் சொல்றார். நேர ஹனுமான் இடத்துல வரார். ஹனுமான சேவிச்சு விட்டு இந்த பிராமணன், உம்மை போன்ற பரமபாகவதர் உண்டா, ஏனா அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணினீர், சகலம் இதம் அகஞ்ச வாசுதேவா அப்படின்னு உட்காண்டிருந்தார் பிரகலாதன். நீங்களோ தாசோகம்னு சொன்னீர். சோகம்னு சொல்லாம அதுல ஒரு சேர்த்து விட்டீர், தாசோகம்னு சொன்னீர். ராமபிரானுக்கு பரம பிரேமையோட கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தீர்கள். அப்பேற்பட்ட மகாத்மா இல்லையா நீங்கள்? உங்கள் தரிசனத்தினால நான் சபலமானேன் அப்படின்னு இவர் சொன்னதும் உடனே ஹனுமான் சொல்றார், நீ சொல்றபடி அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணினேன் வாஸ்தவம். இருந்தாலும் பெருமாள் இடத்துல சோஷலா பேசி பழக முடியல என்னால. ஏன்னா பெருமாள் சமுத்திர காம்பீரியே என்று சொல்லி என்னிடத்துல பிரியமாத்தான் பழகினார். என்னிடத்துல பிரத்யேகமா பிரியம் காண்பிச்சார். ஓடி வந்து என் ஆசையோட கட்டின்றார். நீ செய்த கவினுக்கில்லை கைமாறி என்று கண்ணீரும் விட்டார். எனக்கு என்னவோ அவரை கண்டா பயமாத்தான் இருந்தது. அவர் திருவடியைத்தான் பட்சின்றேனே தவிர கைங்கரியம் நிறைய பண்ணினே. ஆனால் என் இஷ்டப்படியெல்லாம் அவரிடத்துல பேசி பழக முடியல. இடத்துல பிரியமாத்தான் பழகினார். என்னிடத்துல பிரத்யேகமா பிரியம் காண்பிச்சார். ஓடி வந்து என் ஆசையோட கட்டின்றார். நீ செய்த கவினுக்கில்லை கைமாறி என்று கண்ணீரும் விட்டார். எனக்கு என்னவோ அவரை கண்டா பயமாத்தான் இருந்தது. அவர் திருவடியைத்தான் பட்சின்றேனே தவிர கைங்கரியம் நிறைய பண்ணினே. ஆனால் என் இஷ்டப்படியெல்லாம் அவரிடத்துல பேசி பழக முடியல. அவரிடத்துல ஒரு பயம் எனக்கு இருந்தது. அப்படியானால் உங்களை விட பெரியவர் நான். கைங்கரியமும் நிறைய பண்ணினான். ஆனால் பிரியப்பட்டு சகஜமாவும் பேசி பழகினான்னு ஒரு பக்தன் உண்டு. அவன் உத்தவன். அந்த உத்தவனை போய் கேளுங்கோ, என்னை விட அவனுக்கு பிரேமை அதிகம் அப்படின்னு ஹனுமான் சொன்னாரா. நேர உத்தவன் இடத்துல வந்தார். ஹனுமானே உங்களை பற்றி சொல்லியிருக்கிறார், நீங்கள் அப்பேற்பட்ட பரம பிரேமை உடைய பக்தன். கைங்கரியத்துக்கும் குறைச்சலிலே உங்களுக்கு சையாசனாட்டனஸ்தான ஸ்நான கிரீடாசனாதிடு கதந்தாம் பிரியமாத்மானம் வஜம் பக்தா தியஜேமிஹி என்று தினசரி படுக்க விதிக்கிறதும் நீங்க தானா? கண்ணபிரானுக்கு தீர்த்தமாட்டி முதுகு தேய்ச்சி விடுறதும் நீங்க தானா? சாப்பிடும் போது சாதம் போடுறதும் நீங்க தானா? கண்ணபிரான் படுத்திருக்கும் போது பாத சேவை பண்றதும் நீங்க தானா? அப்படி நீங்கள் கண்ணன் இடத்துல சகஜமா பேசி பழகின்றேன். கண்ணன் தங்களை அப்படி வச்சுருந்தான்னு கேள்விப்படுறேன். கைங்கரியமும் பண்ணினே, பிரேமையோடு கூட இருந்தேன். அதனால உங்களை போன்ற பக்தன் இல்லை. போய் பிராமணரே, நான் கூட பெரிய வரட்டு சாஸ்திரியா தான் இருந்தேன்.
நான் பிருந்தாவனம் போனதுலேயே எனக்கு அப்பேற்பட்ட பிரேம புடிச்சு கொடுத்து. இந்த பிரேமைங்கிறது எனக்கு பிருந்தாவன கோபிகைகளை பார்த்த பிறகுதான் பிரேமினே என்னன்னு தெரிஞ்சது. அதனால நானே சொல்லியிருக்கேன், பக்திஹி பிரவர்த்திதா லோகே என்று. அந்த பக்தி அங்கதான் பிரவர்த்திச்சது என்று. நீர் போய் பிருந்தாவனத்தில் அந்த கோபிகைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்ல இந்த பிராமணர் அழுக்காம பிருந்தாவனம் வரா. இத்தனை பேரையும் பார்த்து சந்திச்சு பேச வராரு. ஆனா அவர் சாமான்யமா இருக்க முடியாது. அவர் பிருந்தாவனம் வந்து சேர்கிறார். பிருந்தாவனத்தில் உள்ள எல்லா கோபிகைகளையும் சந்திச்சு விட்டார். அவர்கள் பாததூளில உருண்டு பிறண்டு அழுதார். உங்களை போன்ற பரம பிரேம உலகத்துல யாருக்குமே கிடையாது. அப்போ அந்த பிருந்தாவன கோபிகைகள் போனா போறதுன்னு இவருக்கு தரிசனம் கொடுத்தார். யாருக்குமே தரிசனம் கொடுக்க மாட்டாவா. உங்களுக்கு பேர்பட்ட பிரேம இருக்கேன்னு இவர்கள் சொன்னதும் உடனே அவர் சொல்றார், அது என்னுடைய பெருமை இல்லை, நாங்கள் எல்லாரும் ஸ்ரீ ராதையினுடைய சரண கைங்கரியம் பண்ணக்கூடிய சேட்டிமார்கள். அந்த தேவியினுடைய கட்டாட்சத்தாலே எங்களுக்கு இப்பேற்பட்ட பிரேமை. எங்களுக்கு எப்படி கிருஷ்ணபக்தி பண்ணணும் அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது எங்களுடைய சுவாமினியான ராதே. இந்த பிராமணர் அவரை எங்க பார்க்கலாம்? கிருஷ்ண சங்கல்பம் இல்லாம அவளை நீங்க பார்க்க முடியாது. திரும்பிட்டார். நேர நாரதரை சந்திச்சார். எங்கெங்கெல்லாம் போனேன் உடனே ராதேன்னு சொல்றாளே, ராதேன்னு சொல்றாளே, அது யார்? அவளை மட்டும் சந்திக்க முடியல, பாக்கி எல்லாரையும் சந்திச்சு. அடேடே ஒய் பிராமணரே, நானே இன்னும் சந்திச்சது இல்ல, அர்ஜுனனே இன்னும் பார்த்தது இல்ல, பீஷ்மரே இன்னும் பார்த்தது இல்ல, பக்கா கிருஷ்ண பக்தரானே அக்குருடன் யாருமே பார்த்தது இல்ல, யாருக்கும் அவ தரிசனம் கொடுக்க மாட்டான். அவளை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணுமே, கிருஷ்ணன் அவனா போய் கேட்போம். அவளை பத்தி தெரியணுமானா கிருஷ்ணன் தான் சொல்ல முடியும். கிருஷ்ணன் எங்க போய் பார்க்கலாம்? நானே துவாரகைக்கு போயிட்டு வரேன், துவாரகையில காணல, கிழக்கு சமுத்திரக்கரையில் எங்கேயோ போயிருக்கிறாராம், குஜஸ்தலிங்கிற நகரத்திற்கு, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்றதும் இந்த பிராமணனையும் கட்டி இழுத்து கொண்டு நாரதன் நேர நீலாச்சலம் வந்து சேருகிறார். ஒரு பக்கத்துல பலராமர், நடுப்புற சுபத்ர, ஒரு பக்கத்துல கண்ணன், 3 பேருமா நின்று கடல் பார்த்து நிற்கிறார். நாரதர் வந்துட்டார். அங்கங்க முகாம் போட்டு டேராவில ருக்மணி சத்யபாமா முதலிய தேவிகள் எல்லாம் தங்கி இருக்கிறார். பெரிய மேளா சமுதிர கரையில. அடாடா நாரதரா எங்க வந்தீர்கள்? நாரதருக்கு சில பிரச்சனைகளாம் விசாரிச்சு விட்டு இந்த பிராமணர் யார் என்று கண்ணபிரான் கேட்க, தங்களிடத்துல ஒரு விஷயம் கேட்க வந்திருக்கிறார். என்ன விஷயம்? தங்களிடத்துல என்ன கேட்க வந்திருக்கிறார்? ராதைய பத்தி கொஞ்சம் கேட்க வந்திருக்கிறார். ராதை அப்படின்னு ஒரு சொன்னார். சொன்னதும் உடனே கண்ணபிரான் ராதே 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 அப்படின்னு அழகார். கண்ணன் உடம்பு குறுங்கி போயிடுத்து அப்படியே திரவிச்சு உருகி போய் அழ்வார் சொல்றாரு இல்லையா, உடல் எனக்கு உருகுமாங்கோலோ அப்படிங்கிறார் திருமாலையில. 6ஆம் சேவிச்சு விட்டு ஆழ்வார் சொல்றார், 6ஆம் முதே அடியேன் உடலம் நீராய அலைந்து கரையே உருக்கு இன்ற. வெறும் பாசுரம் இல்லையா, உண்டா அது மாதிரி உண்டா நமக்கு தெரியாது. கண்ணபிரான் உருகி போயிட்டானா. அப்படி உருகி விரல்லாம் கீழே விழுந்து கை முண்டமாகி கண் 2 கண்ணும் வெளியில புதுங்கி கண்ணன் படுற நிலைய எதுனால் ராதா விரகம். அந்த நிலையை பலராமன் பார்த்தார். கண்ணா 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 இப்படி ஆயிட்டே கண்ணா என்கிறார் பலராமர். அந்த நிலையை ஆயிட்டு 2 அண்ணா இப்படி ஆயிட்டதை பார்த்தாள் சுபத்ர. அழுது அவளும் கைகால் சுவாதீனம் இல்லாம ஒரு முண்டம் போல நிற்க, இது எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்து உடனே நாரதர் ஓடி போய் ருக்மணி சத்யபாமா மாமா முதலிய தேவிகளை பிருந்தாவன கோபிகைகளை போல அலங்காரம் பயந்து வர சொல்லி உடனே அவளை கண்ணபிரான் எதிரில் நிறுத்தி, இதோ ராதை வந்தாச்சு, இதோ கோபிகைகள் எல்லாம் வந்தாச்சு அப்படின்னதும் கண்ணபிரான் ராதையாகவே பாவி சத்யபாமா ருக்மணி முதலிய தேவிகளோடு அந்த கிழக்கு சமுத்திரத்தை யமுனையாக பாவித்து அங்க ராசக்கிரீட செய்தார். பிறகு தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டார் அப்படின்னு கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல இன்றைக்கும் பகவான் ஜெகநாத பெருமான பார்த்தோம்னா நம்ம பக்கத்து திவ்ய தேசங்கள் மூர்த்தி போல இருக்கார். 2 கை இப்படி முண்டமா இருக்கும். அத்திக்கட்டையால செய்யப்பட்ட ஒரே தாரு மூர்த்தியா பெரிய முடியாது. பார்த்ததுக்கு ரசிக்காதுன்னு சொல்றதுக்கு இல்ல. கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு திருப்பானாழ்வார போல அந்த மூர்த்தியிலேயே ஐக்கியமாயிட்டு. ஏனால் அவர்கள் பார்க்கிற கண்ணு வேற இல்லையா, அவர்கள் பார்க்கிற கண்ணு வேற. ஏனால் ராதா பிரேம பாவத்துல உருகின மூர்த்தி அது. அப்படிங்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு பிரேம அந்த மூர்த்தியில இருக்கணும். அத்தகைய மூர்த்தியை பார்க்க நாம் ஜெகநாதபுரி போயிருந்த போது அந்த சமுத்திர கரையிலேருந்து ஆரம்பிச்சு கோவில் பரியந்தம் 2 பக்கத்திலையும் கைகால் போன அகதிகள், குஷ்டரோகிகளும், கண் தெரியாதவர்களும், கை முண்டமாயிட்டவர்களும் பலவிதமான கோரமான சப்தங்களை விட்டு ஐயோ அப்பா ஐயோ ஐயோன்னு கத்திருக்கிறார். சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு நேர கோவிலுக்கு போனா இப்படி திரும்ப முடியாது, அப்படி திரும்ப முடியாது. இந்த காட்சி பரிதாபமா இருக்கும். ஆனா பிருந்தாவனத்தில் அது மாதிரி சப்திக்கிறது இல்லை. பிருந்தாவனத்திலேயும் இது மாதிரி கஷ்டப்படுற ஏழைகள் இருக்கா, அவள்லாம் ராதே ராதே அப்படித்தான் சொல்லுவா. ஐயோ கையோ கத்த மாட்டா. பண்டரிபுரத்திலேயும் இது மாதிரி ஜனங்களை பார்த்திருக்கேன். அவர்களும் உட்கார்ந்து கொண்டு ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரின்னு தான் சொல்லுவா. ஜெகநாதத்துல மட்டும் ஏன் இப்படி கத்தரா? மனசு கொஞ்சம் ரொம்ப தாபப்பட்டு விடுத்து. பூர்வ ஜென்மத்துல என்ன பாபம் பண்ணினாலோ இந்த ஜென்மாவில இப்படியே வாழ்
வியாதிஸ்தாளாவும் அங்கஹீனாளாவும் பிறந்திருக்கா. இதுவே மகாட்சேத்திரம். இங்க வந்து ஜெகநாதான்னு சொல்லக்கூடாதா, கோவிந்தான்னு சொல்லக்கூடாதா, நாராயணான்னு சொல்லக்கூடாதா? நாமாவது ஒரு ஸ்ட்ரீட் பஜனை மாதிரி அவள் எதிர்த்து பஜனை பண்ணியாவது அவளுக்கு பகவநாமத்தை சொல்றாப்புல பண்ணலாமா என்றெல்லாம் கூட தோணி நேர ஜெகநாதனுடைய சந்நிதிக்கு அங்கேன்னு வந்தா உடனே ஜெகநாதன் முண்டமான கையோட மொழி புதுங்கின மூர்த்தியா அப்படி காட்சி வரும். என் மனசுல தோணுனதை சொல்றேன். ஜெகநாதா, நான் நினைச்சது தப்பு. அவ்வளவு ரூபங்களாவும் நானே இருக்கேன்னு காட்டுறையாது, அவ்வளவு பேர்கள்ல நானும் ஒத்தன்னு காட்டு. நீயாவது ஒரு அழகான மூர்த்தியா காட்சி கொடுக்க கூடாதா? முண்டமான கையோடு மொழி புதுங்கின திசையில நீ காட்சி கொடுத்தியானா நீ இத்தனை பேரையும்